வணக்கம் பிள்ளை. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட்டாக நாங்கள் பார்த்து கொண்டிருந்தது சுருக்கம் என்று சொல்லக்கூடிய பகுதி. வேகமாக நாங்கள் சுருக்கம் சிலவற்றை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கான வேற்றுமை என்று சொல்லக்கூடிய இலக்கண பகுதிக்குள்ள நாங்கள் செல்லலாம். ஸோ நேற்று உங்களுக்கு ஒரு சில ஒர்க் கொடுத்திருந்தேன். பிள்ளைகள் கொஞ்சம் இன்டர்நெட் கனெக்ஷன் கொஞ்சம் கட் ஆகும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ரெண்டாவது கொஞ்சம் இன்டர்நெட் கனெக்ஷன் கட் ஆகி கொண்டு தான் இருக்குது. நான் கொஞ்சம் நாளைக்கு அதை சரி பண்ற பார்க்குறேன் பிள்ளைகள். கட்டானா கொஞ்சம் எனக்கிட்ட சொல்லுங்க சார், விலங்குலண்டா சொல்லிடுங்க. இப்ப கிளியரா இருக்குதா பிள்ளைகள்? இப்ப இப்போதைக்கு கிளியரா இருக்குதா? ஒரு ஆள் பிள்ளை நான் பேசுற விலங்குதா? ஒரு ஆள் சொல்லுங்கம்மா பாப்போம். ஆம் சார், விளங்குது. ஓகே ஓகே, தேங்க்யூம்மா, தேங்க்யூ. ஓகே, முதலாவது சுருக்க பகுதி நாங்க வேகமா இன்றைக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணுவோம்னு சொன்னேன். ஓகே, கொப்பிகள் எடுத்துக்கொள்ளும் பிள்ளைகள். கொப்பிகளை கொஞ்சம் எடுத்துக்கொண்டு இந்த பகுதி உங்களுக்கு இன்னும் டியூட் கொடுக்கல. ஸோ இனிதான் உங்களுக்கு இந்த டியூட் கிடைக்கும். ஓகே, இப்போ வேகமாக இந்த உதாரணம் 2ல இருந்து 5 வாக்கியங்களை பிரிச்செடுக்க போறீங்க. கிளியர் நினைக்கிறேன். இங்க இருந்து இங்க வரைக்கும் வாசிச்சு வேகமா கிளியரா 5 வாக்கியம் எடுங்க. நீங்களா தான் எடுக்க போறீங்க, நான் வாசிக்க போறது இல்லை, நான் பிறகுதான் வாசிப்பேன். வேகமா எடுங்க பிள்ளை. டைம் 10:05, 10:07க்கு பேசுவேன். 10:07, 2 நிமிடத்தில் 5 வாக்கியம் எடுக்கணும். கண்டிப்பா அவ்வளோ பேரும் எடுங்க. இந்த இந்த சுருக்க பகுதிக்கு பிறகு நான் உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டு மட்டும்தான் போவேன். இன்னைக்கு மட்டும்தான் ப்ராக்டிக்கல் இருக்கும் இதுல. கண்டிப்பா அவ்வளவு பேரும் இதுல வினாக்கள் எடுங்க. 5 வாக்கியங்களை பிரிச்செடுங்க. ஓகே, ஸ்டாப் பண்ணுங்க பிள்ளை. இந்த வாக்கியங்கள் எத்தனை வாக்கியங்கள் எடுத்திருக்கீங்க? யாராவது ஒரு ஆள் எடுத்த வாக்கியங்களை வாசிக்க இயலுமா? 5 எடுக்காட்டியும் பிரச்சனை இல்லை. 3. ஓகே, வாசிங்க பாப்போம். மனித இனத்தின் தோற்றம் பற்றிய ஆய்வு அறிவியல் ஆய்வாளர்களால் மற்றும் தத்துவவாதிகளை பல நூற்றாண்டுகளாக ஈர்த்து வருகிறது. ஓகே பரிணாம கோட்பாடு மனித இனம் பிற உயிரினங்களிலிருந்து பரிணமித்து வந்தது என கூறுகின்றது. ஓகே இருகாலில் நின்று நடப்பது, கருவிகளை உருவாக்குவது போன்ற பண்புகள் மனிதர்களை மற்ற உயிரினங்களிலிருந்து வேறுபடுத்துகின்றன. ஓகே, குட். ஓகே, வேற யாராவது எழுதிருக்கீங்களா? இன்னொரு ஆள் வாசிக்கலாம். ஒரு ஆளுக்கு சான்ஸும் தரேன். இப்ப நானும் 3 தான் எடுத்தேன். எழுது, வாசிங்க சச்சு நீங்களும். மனித இனத்தின் தோற்றம் பற்றிய ஆய்வு அறிவியல் ஆய்வாளர்கள் முன்வைத்துள்ளன பல கருத்துக்கள். அடுத்தது பரிணாம கோட்பாடு மனித இனம் பிற உயிர்களிலிருந்து வேறுபடுகிற என பல விஞ்ஞானிகள் சுட்டிக்காட்டியுள்ளன பல உதாரணங்களுடன். மனித இனத்தின் தோற்றம் பற்றிய ஆய்வுகள் நடப்பதன் மூலம் நமது குலத்தின் பழமையான மூதாதையர்கள் பற்றிய தெரிந்து கொள்ள முடியும். அதே காலத்தில் எதிர்காலத்தில் எங்கே செல்கிறோம், எங்கிருந்து பண்டைய காலத்தில் வந்திருக்கிறோம் என்றும் அறிந்து கொள்ளக்கூடியதாக உள்ளது. ஓகே, குட். ஸோ இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும். மற்ற பிள்ளைகளும் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்யுங்க. வேகமாக நானே உங்களுக்கு 3 நிமிடம் கொடுத்தேன்டா, மிக வேகமாக நீங்க இந்த கட்டுரையிலிருந்து 5 வாக்கியம் பிரிச்செடுக்கிறீங்கடா, உங்களுக்கு ஒரு 7-8 நிமிடத்துக்குள்ளால உங்களுக்கு ஒரு சுருக்கம் எழுத முடியும். அதனாலதான் இந்த ப்ராக்டிகல் கொடுக்குற பிள்ளைகள். தொடர்ந்து இன்னும் 2-3 ப்ராக்டிகல் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி 3-4 மேல ஓகே, ஒரு 3 நிமிடத்துல 3-4 வாக்கியங்களுக்கு மேல நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஸ்பீடா என்ன செஞ்சிருவீங்க, இந்த வாக்கியம் எடுத்துறீங்க. இது ஒரு சின்ன கட்டுரை தான். இன்னும் பெரிய கட்டுரைகள் கொடுக்குறப்ப பாப்போம் எப்படி எடுக்கிறீங்க. ஓகே, இப்ப இதுல சொல்லப்பட்டிருக்கிறது மனித இனத்தின் தோற்றம் பற்றியான சில தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒரே வரையில சொன்னா மனித இனத்தின் தோற்றம் அப்படின்னு சொல்லி நாங்க தலைப்பு வச்சிடலாம். வாசிக்கிறேன் கேளுங்க. மனித இனத்தின் தோற்றம் பற்றிய ஆய்வு அறிவியல் ஆர்வலர்கள் மற்றும் தத்துவவாதிகளை பல நூற்றாண்டுகளாக ஈர்த்து வருகிறது. பல்வேறு கோட்பாடுகள் மற்றும் ஆய்வுகள் மூலம் இந்த கேள்விகளுக்கான பதிலை தேட முயற்சிக்கின்றன. பரிணாம கோட்பாடு மனித இனம் பிற உயிரினங்களிலிருந்து பரிணமித்து வந்தது என்று கூறுகிறது. சார்ல்ஸ் டார்வின் முன்வைத்த இக்கோட்பாடு பல ஆதாரங்களால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது.
மனிதனின் மரபணுக்கள் சிம்பன்சி போன்ற குரங்குகளின் மரபணுக்களுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளன என்பதற்கு ஒரு உதாரணம். ஆப்பிரிக்காவினுடைய சவன்னா பகுதியில் வாழ்ந்த ஒரு குழு மனித குரங்குகள் சுமார் 60 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு 2 கிளைகளாக பிரிந்ததாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. ஒரு கிளை சிம்பன்சிகளாகவும் மற்றொரு கிளை மனிதர்களாகவும் பரிணமித்தது. இரு காலில் நடப்பது, கருவிகளை உருவாக்குவது போன்ற பண்புகள் மனிதர்களை மற்ற உயிரினங்களிலிருந்து வேறுபடுத்தின. மனித இனத்தின் தோற்றம் பற்றிய ஆய்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. புதிய புதிய தொழில்நுட்பங்கள் மூலம் மனித குலத்தின் பழமையான மூதாதையர்களை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள முடியும். இது நாம் எங்கிருந்து வந்தோம் என்பதை புரிந்து கொள்ளவும் எதிர்காலத்தில் எங்கே செல்ல போகிறோம் என்பதை திட்டமிடவும் உதவுகிறது. இப்போ நான் இதை மூன்றில் ஒரு பகுதியாக சுருக்கி இருக்கிறேன். மூன்றில் ஒன்றாதான் சுருக்கலாம். ஸோ இதுல நான் 40 சொல்லில அதை விட குறைவாக தான் சுருக்கி இருக்கிறேன். ஏன்னா மூன்றில் ஒரு பகுதியை நாங்கள் 40 சொல்லில கொஞ்சம் குறைவாக தான் சுருக்கிறேன். இருக்குன்னு பார்த்துக்கொள்வோம். ஓகே, 30 சொற்கள் இருக்குது. 30ஆக நான் சுருக்கி இருக்கிறேன். அப்போ இதுல நான் சொல்ற இந்த கருத்துக்கள் நீங்க எழுதிருக்கீங்களான்னு பாருங்க. முழுமையா என்ன செய்யணும் அப்படின்னா, ஈஸியா நாங்க ஒரு சுருக்கத்தை எழுதி கொள்றதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பந்திகள் எத்தனமாக இருந்தாலும் பரவாயில்ல, 5 வாக்கியங்களா பிரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. 5 வாக்கியங்களை நீங்க என்ன செய்ய போறீங்க என்று சொன்னா, கொஞ்சம் இணைப்பிடை சொற்களை போட்டு சரியா ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு போதும். ஓகேவா? அவ்வளவுதான் உங்களுக்கு செய்ய வேண்டிய வேலை. மிக இலகுவான ஒரு நுட்ப முறை. நீங்க ஷார்ட் நோட்ஸும் எடுக்கலாம். ஷார்ட் நோட்ஸும் இதே மாதிரி தான் பிள்ளைகள். ஷார்ட் நோட்ஸ் அப்படிங்கிறது நீங்க வாக்கியங்களுக்கு பதிலாக சின்ன சின்ன நோட்டா எடுத்துட்டு அதுக்கப்புறம் இணைப்பீங்க. ஆனா அதை விட இலகுவான வழி அப்படின்னா உங்களுக்கு வாக்கியங்களா எடுத்துட்டு மிக இலகுவா செய்யறதுதான். இங்க பாருங்க, மனித இனம் பிற உயிரினங்களிலிருந்து பரிணமித்து வந்தது. இதை எடுத்திருக்கீங்களான்னு பார்த்துக்கொள்ளுங்க. எடுத்திருக்கிறவங்க ஆன்சர் பண்ணுங்க. ஆப்பிரிக்காவின் சவன்னா பகுதியில் வாழ்ந்த குரங்குகளிலிருந்து மனிதர்கள் தோன்றினர். எழுதியிருக்கிறான்னு பாருங்க. 2 காலில் நடப்பது, கருவிகளை உருவாக்குவது போன்ற பண்புகள் மனிதர்களை வேறுபடுத்தின. 3வது வாக்கியம், தொல்பொருள் ஆய்வுகள் மற்றும் மரபணு ஆய்வுகள் இதற்கு சான்று வழங்குகின்றன. சோ ஏனைய பகுதிகள் இதை நாங்க 40 ஆக்கணும் அப்படின்னு என்ன சொல்லலாம்னு சொன்னா, இதுக்கு இடையில ஒரே ஒரு விஷயம் இருக்குது. பல ஆய்வாளர்கள் இது பற்றியான ஆய்வுகளை முன்வைத்துள்ளனர் அப்படிங்கறத மட்டும் நாங்க இதுக்குள்ள போட்டுட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 38 சொற்கள் இதுக்குள்ள வந்துடும். எங்களுக்கு 35ல இருந்து 40 உள்ளதானே வேணும் எங்களுக்கு. சோ அதை மட்டும் போட்டுட்டோம் அப்படின்னு. எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க நித்து சார். சார், உதாரணங்கள் சுருக்கத்துல இருக்கக்கூடாதுங்க. இல்ல, உதாரணங்கள் இருக்கக்கூடாது. இதுல உதாரணங்கள் நான் சொல்லல. பட் முக்கியமான 2 கருத்துக்கள் அது உதாரணங்களா இல்ல. சரி, அப்ப இங்க நான் சொல்லப்படுற ஓகே. ஓகே, உதாரணங்கள் இங்க நான் சொல்லப்படல. அதுல முக்கியமான கருத்துக்களை நீக்கிறீர்கள். அது என்னது? 2 கால்ல நடக்கிறது, கருவிகளை உருவாக்குறது தான் முக்கியமா பண்பா சொல்லப்பட்டிருக்கு. அதனால என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா, நாங்க மனிதர்களை அந்த சிம்பன்சில இருந்து வேறுபடுத்தினோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். பட் நீங்க எப்படிதான் உங்களுக்கு 3ல் ஒரு பகுதி சுருக்குன்றப்போ ஒரு சில விஷயங்களை நீங்க தெரியாம உள்ளடக்கிடலாம். இது உதாரணங்களா இல்லாம முக்கியமான விடயத்தை நீக்க, இப்ப உதாரணத்திலேயும் முக்கியமான விஷயத்தை நீக்கிட்டோம் என்றால் அந்த பந்தி எடுக்கவே முடியாதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அந்த இடத்துல நீங்க உதாரணத்தை என்ன செஞ்சிடலாம், ஒரு வாக்கியத்துக்குள்ளால இணைச்சு போட்டுடலாம். அது தனியா உதாரணம் என்று காட்டாம அது அந்த விஷயத்தை நீக்கிட்டா அந்த பொருளே வராது சார் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அந்த வாக்கியத்தை உள்ளால செலுத்துங்க. பட் அது உதாரணம்னு தெரியாத மாதிரி 3ல் ஒரு பகுதி சுருக்கி இருப்பீங்க. இன்னும் சுருக்கமா, அப்ப இந்த பகுதியை 3ல் 1 சுருக்கணும்டா, மனித இனம் ஆப்பிரிக்காவில் தோன்றி பிற உயிர்களிலிருந்து பரிணமித்தது அப்படிங்கிற இந்த கருத்தை நாங்க சரியா விளங்கி கொண்டோம் என்று சொன்னா எங்களுக்கு ஓகே. இது 1வது சுருக்கம். ப்ராக்டிக்கல் 2 கொஞ்சம் செய்ய போறீங்க. சோ 2வது செய்ய பார்ப்போம் பிள்ளை. 2வது ப்ராக்டிக்கல் உங்களுக்கான டைம் 10:15. உங்களுக்கு 5 நிமிடம் தரேன். 10:20 மட்டும் டைம் தரேன். வேகமாக 5 வாக்கியங்களை பிரிச்சிடுங்க. சோ இப்ப வேற யாராவது வாசிக்க போறீங்க, வேகமா பிரிச்சிடுங்க. முடிச்சவங்க என்கிட்ட பேசலாம். முடிச்சிட்டவங்க வாக்கியத்தை வாசிக்கலாம். ஓகே சார். ஓகே, வாசிங்க. எழுதினவங்க வாசிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸ்டார்ட் பண்ணுங்க. கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற கேள்வி மனித குலம் தோன்றிய காலம் தொட்டே விவாதிக்கப்பட்டு வரும் ஒரு முக்கியமான கேள்வியாகும். பல மதங்கள் கடவுள் இருப்பதை நம்புகின்றனர். இதனை தனிப்பட்ட அனுபவங்களின் அடிப்படையில் நியாயப்படுத்துகின்றனர். கடவுள் இருப்பதை நிரூபிக்க போதுமான ஆதாரம் இல்லை. கடவுள் இல்லையா இருக்கிறாரா என்ற கேள்விக்கு
குறிப்பிட்ட பதில் இல்லை. இது ஒவ்வொருவரின் தனிப்பட்ட நம்பிக்கையா? ஓகே, வேற யாரும் எழுதியிருக்கிறா? சார் நானும் எழுதிட்டேன். ஓகே, அப்ப வாசிங்க. கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பது மனிதர்களின் காலம் தொட்டே விவாதிக்கப்படுகின்றது. அறிவியல் சிந்தனையாளர்களுக்கு பல ஆயிரம் கேள்விக்குட்பட்டது. பல மதங்கள் மா கடவுளின் இருப்பை நம்பிக்கையாக கூறுகின்றன. வேதங்கள் மற்றும் தனிப்பட்ட அனுபவங்களும் அதனை உறுதிப்படுத்துகின்றன. மறுபுறம் அறிவியல் சார்ந்தவர்கள் கடவுளின் இருப்பை நிரூபிக்க முடியாதென்று கருதுகின்றனர். சிலர் கடவுள் இருப்பது என்பது ஒருவித நம்பிக்கை அல்லது மனித மனதின் ஜாலியா மைக் ஆஃப் பண்ணுங்கம்மா. ஓகே ஓகே, வாசிங்க. சிலர் கடவுள் இருப்பது என்பது ஒருவித நம்பிக்கை அல்லது மனித மனதின் ஆறுதலுக்கான தேவையாக இருக்கலாம் என கூறுகின்றனர். லாஸ்ட் பாயிண்ட். இதனால் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பது ஒரு எளிய கேள்வி அல்ல, அது மனித சிந்தனை ஆழமாக பாதிக்கும் முக்கியமான தத்துவ பிரச்சனையாகும். ஓகே, குட். வேற யாராவது எழுதிருக்கீங்களா? இன்னொரு ஆள் வாசிக்கலாம். யாராவது? இன்னும் ஒரு ஆள்? நீங்க வாசி காட்டுங்க பிள்ளைகள், அப்பதான் எனக்கு தெரியும் எப்படி எழுதிருக்கீங்கன்ட்டு. எழுதுன வரைக்கும் வாசிங்க. நீங்க 2 எழுதியிருந்தாலும் பரவாயில்ல, 3 எழுதிதான் பரவாயில்ல, வாசிங்க பார்ப்போம். அரசாந்த் எழுதிருக்கீங்களா? இல்ல சார். இல்ல. ஓகே, வேற வேற யாராவது? இல்ல. ஓகே, பார்த்துக்கொள்ளுங்க. நாங்க இப்போ இந்த கட்டுரையை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கான விடயங்களை பார்ப்போம். கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற கேள்வி மனிதகுலம் தோன்றிய காலம் தொட்டே விவாதிக்கப்பட்டு வரும் ஒரு முக்கியமான தத்துவ கேள்வி. முதலாவது வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு ஒரே ஒரு சரியான பதில் இல்லை. ஏனெனில் கடவுள் என்பது நம்பிக்கை, ஆன்மீகம் மற்றும் தத்துவம் ஆகியவற்றோடு தொடர்புடைய ஒரு சிக்கலான கருத்து. அப்ப இதுல சொல்லப்படுற நான் விஷயம் இல்ல, கடவுள் இல்லை. நான் ஒரு நாத்திகன் அப்படிங்கிறனால நான் சொல்லியிருக்கேன். உங்களோட நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. நாத்திகன் என்று சொல்ல முடியாது, பட் கடவுள் அப்படிங்கிறது இருந்தா நல்லா இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி நம்ம சொல்ற அந்த அளவுக்கு கடவுள் என்பது நம்ம நிரூபிக்கப்படாத ஒன்றாக இருக்கிறது. மதம் சார்ந்த நம்பிக்கை பற்றி தான் நான் பேசியிருக்கேன் இங்க. பட் நான் மற்றபடி நீங்க எதுவும் இதில் யோசிக்கக்கூடாது. பல மதங்கள் கடவுள் இருப்பதை நம்புகின்றன. அவர்கள் கடவுளை பிரபஞ்சத்தின் சிருஷ்டியாகவும் நல்லிணக்கத்தின் மூலமாக கருதுகின்றனர். இவர்கள் கடவுள் இருப்பை நம்பிக்கை, வேதங்கள் மற்றும் தனிப்பட்ட அனுபவங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் நியாயப்படுத்துகின்றனர். ஓகேவா? அது ஒவ்வொருத்தரோட கருத்து. மறுபுறம் அறிவியல் சார்ந்தவர்கள் கடவுளின் இருப்பை நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் இல்லை என்று சொல்றாங்க. இது ஆன்மீகவாதிகள் என்ற கருத்து. இது விஞ்ஞானிகளுடைய கருத்து. ஆதிக்கு ஆதாரம் இல்லை என்று கூறுகின்றனர். அவர்கள் பிரபஞ்சத்தின் தோற்றம் மற்றும் செயற்பாடுகளை விஞ்ஞான ரீதியாக விளக்க முற்படுறார். ஆனா கடவுள் சார்ந்தவர்கள் எப்படி சொல்றாங்க? கடவுள் பூமி என்பது இறைவனுடைய படைப்பு என்று சொல்றாங்க. பட் சயின்ஸ்ல என்ன சொல்றாங்க? பூமி என்பது அணுவெடிப்பினுடைய ஒரு ஒரு அதிர்ச்சி தான், அதனாலதான் எங்களுக்கு பூமி தோன்றி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல எது உண்மையானது எங்கள் திட்டவட்டமா சொல்றேன்டா விஞ்ஞானிகளுடைய சார்ந்த கருத்தை தான் நாங்க பார்க்கலாம். கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற கேள்விக்கு ஒரு திட்டவட்டமான பதில் கிடைக்காவிட்டாலும் இக்கேள்வி மனிதனை தன்னைத்தானே ஆராய்ந்து கொள்ளவும் உலகத்தை புரிந்து கொள்ளவும் உதவுகிறது. ஒவ்வொருவரும் தங்களுடைய நம்பிக்கைகள் மற்றும் அனுபவங்களின் அடிப்படையில் தங்களுக்கான பதிலை தேடிக்கொள்ளலாம். அது நீங்க முடிவு பண்ணிக்கொள்ளுங்க. கடவுள் இருக்கிறார் என்றால் உங்களுக்கு இருக்கிறார், எனக்கு இல்லை என்றால் இல்லை. கடவுள் நான் இல்லை என்று சொல்லி நான் அதுக்கு வணங்காவும் இல்லை, கடவுளை வணங்கி கொண்டுதான் இருக்கிறோம். பட் அந்த நான் நினைக்கிற அந்த உருவத்தின் அடிப்படையில் கடவுள் என்பது இல்லை, பட் ஏதோ ஒரு நம்பிக்கை அடிப்படையில் நான் கடவுளை வணங்குறோம், அவ்வளவுதான். கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற கேள்விக்கு ஒரு ஒத்த கருத்து இல்லை, இல்ல தெரியாது. இது ஒவ்வொருவரின் தனிப்பட்ட நம்பிக்கை மற்றும் அனுபவத்தை பொறுத்தது. இக்கேள்விகளை மனிதனை சிந்திக்க வைத்து தன்னைத்தானே ஆராய்ந்து கொள்ள உதவும். ஓரளவு விளங்கி இருக்கும். இதை நான் 1/3 பங்கா நான் விளக்கியிருக்கேன் பாருங்க. கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற கேள்விக்கு ஒரு பதில் இல்லை. இதான் முக்கியமானது. காரணம், நீங்க நிறைய கருத்துக்கள்லாம் சொல்லியிருந்தீங்க, பட் அதில் இன்னும் கொஞ்சம் நாங்க சுருக்கணும். காரணம் 2 விஷயம் தான். ஒண்ணு, பலர் கடவுள் இருப்பதா நம்புறாங்க, அறிவியல் சார்ந்தவர்களுக்கு அது ஆதாரம் இல்லைங்கிறாங்க. 2 விஷயம். உண்டு, கடவுள் இருக்கிறவங்க அந்த ஆன்மீகவாதிகள் கடவுள் இருக்கிறான்னு சொல்லி நம்புறாங்க, விஞ்ஞானிகள் அதை நம்பல. ஏன்? ஆதாரம் இல்லை. கடவுள் என்பது நம்பிக்கை மற்றும் தத்துவம் சார்ந்த ஒரு கருத்து. ஒவ்வொருவரும் தங்களுடைய நம்பிக்கைகள் அடிப்படை இதற்கு பதில் தேடிக்கொள்ளலாம். கிளியரா பிள்ளைகள்? நான் எப்படி சுருக்கம் எழுதியிருக்கேன்னு பாத்தீங்களா? 3/1 பகுதியாக. வேணுமென்ற இதை நாங்க இன்னும் பெருசாக்கி கொள்ளலாம், எங்களோட வாக்கியத்தின் அடிப்படையில் பெருசாக்கி கொள்ளலாம். இது கிளியரா?
என்ன விடயம் உள்ளடங்கி இருக்குன்னு பாத்தீங்களா? ஆமாம் சார். ஓகே. இப்போ இன்னும் ஒரே ஒரு ப்ராக்டிகல் செஞ்சு கொள்ளலாம். எங்களுக்கு 5 நிமிடம் டைம் இருக்கு. 10:30 மணி வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ வேகமாக இந்த அலகையும் வேகமாக எங்களுக்கு 5 நிமிடம் டைம் தரேன். இதோட நாங்கள் ப்ராக்டிக்கலை முடிச்சுக் கொள்வோம். இதுல 5 வாக்கியங்கள் பிரித்தெடுங்க பிள்ளை. எல்லாரும் பிரித்தெடுங்க. நீங்க பிரிச்செடுத்தாதான் உங்களுக்கு ஒரு ஒரு சிறந்த அனுபவமாக இந்த இன்றைக்கான வகுப்பு இருக்கும். வேகமா செய்ய பாவம். 5 நிமிடம் டைம் இருக்குது. 10:25 10:30 வரைக்கும் டைம் இருக்குது. பிள்ளைகள் வேகமா இதுல இருக்கக்கூடிய பகுதிகள்ல 5 வாக்கியங்களா பிரிச்செடுங்க. சார் ஒவ்வொரு இது 5 வாக்கியங்களாக அமைக்கணும். ஆமா, இப்ப மேல இருந்து பந்திய இந்த பந்திகள்ல இருந்து 5 வாக்கியம் எடுங்க. அவ்வளவுதான். முழுமையா இங்க ஒவ்வொரு சொல்லப்படுற பந்திக்கும் ஒவ்வொரு வாக்கியம் இருக்கணுமா? ஆமா, அப்ப 1 2 3 4 5 வாக்கியம் 5 எடுக்கலாம் தானே உங்களுக்கு? 5 வாக்கியம் எடுத்து விட்டுருங்க. அதுல பிரச்சனை இல்லை. ஓகே. ஓகே, டைம் அப் பிள்ளை. ஓகே ஸ்டாப் சார். பண்ணுங்க. ஓகே, குட். ஓகே சார். வாசிங்க பாப்போம். இலங்கையின் எதிர்காலம் பல்வேறு காரணிகளால் வடிவமைக்கப்படும். இதில் தொழில்நுட்பமும் ஓர் காரணியாகும். இவற்றை ஒருங்கிணைப்பதன் மூலம் இலங்கையில் உலகளாவிய ரீதியில் போட்டித்தன்மையை அதிகரிக்க முடியும். இலங்கையின் நிலையான வளர்ச்சிக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மிகவும் முக்கியமானதாகும். இளைஞர்களின் புதிய யோசனைகள் திறமைகளை பயன்படுத்தி நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியும். இவற்றை கருத்தில் கொண்டு நாம் எடுக்கும் முடிவுகள் எதிர்கால இலங்கையை வடிவமைக்கும். ஓகே, வெரி குட். வேற யார் வாசிக்க போறா? நான் வாசிக்கிறேன் சார். ஓகே, அப்போ வாசி. உலகின் எதிர்காலம் நாட்டின் வளர்ச்சி, கல்வி, இளைஞர்களின் ஆற்றல் மீது அமைகிறது. செகண்ட் பாயிண்ட்ஸ், தொழில்நுட்பம், வேலைவாய்ப்பு, உலகமயமாக்கல் வளர்ச்சியையும் சவால்களையும் தருகின்றன. தேர்ட் பாயிண்ட்ஸ், இயற்கை வள குறைதல், காலநிலை மாற்றம் போன்றவை அபாயம் உண்டாக்குகின்றன. ஃபோர்த் பாயிண்ட்ஸ், இளைஞர்கள் திறன்களை மேம்படுத்தி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாட்டுக்கு பங்களிக்க வேண்டும். ஃபிஃப்த் பாயிண்ட்ஸ், எதிர்கால பாதுகாப்பு மற்றும் முன்னேற்றம் கல்வி, ஆராய்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் மூலம் சாத்தியமாகும். ஓகே, வெரி குட். வேற யாரும் வாசிக்கிறீங்க பிள்ளை? சொல்லுங்க சாச்சியா. சார், இது நீங்க சொன்ன மாதிரி சும்மா லைட்டா இருக்க சின்னதா சுருக்கி எழுதுனேன் சார். அது நார்மலா சின்னதா சுருக்கி எழுதுனேன். அது சரியா வருமானம் இருக்கா பாருங்க. ஓகே, வாசிங்க. உலகின் எதிர்காலம் இளைஞர்களின் ஆற்றல், கல்வி, தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றின் மேம்பாட்டில் அமைகின்றது. அதாவது இதுல என்னத்த சொல்ல வராங்கன்னு சும்மா நார்மலா எழுதி பார்த்தேன் சார். சரியா இருக்கா அல்லது? ஓகே, ஓகே, குட் குட், வெரி குட், வெரி குட்பா. ஓகே, இப்போ நான் பாப்போம் அதுக்குள்ள உள்ளடங்குதான்னு சொல்லி. தேங்க்யூ சார். ஓகேப்பா. வேற யாராவது இருக்கீங்களா வாசிக்கிறதுக்கு? கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க பிள்ளை. வேற யாராவது வாசிங்க. வாசிங்க, இனி வாசிங்க. இலங்கையின் எதிர்காலம் பல்வேறு காரணிகளால் வடிவமைக்கப்படும். தொழில்நுட்பம் இலங்கையின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் முக்கிய காரணிகளில் ஒன்றாகும். நிலையான வளர்ச்சிக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முக்கியமானது. இளைஞர்களின் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை துரிதப்படுத்தலாம். நாம் எடுக்கும் முடிவுகள் எதிர்கால இலங்கையை வடிவமைக்கும். வெரி குட், வெரி குட். ஓகே, வேற யாராவது இருக்கீங்களா வாசிக்கிறதுக்கு? சார், மோகிசன் வாசிங்க. இலங்கையின் எதிர்காலம் பல்வேறு காரணிகளால் வடிவமைக்கப்படும். தொழில்நுட்பம் இலங்கையின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் முக்கிய காரணிகளில் ஒன்றாகும். இலங்கையின் நிலையான வளர்ச்சிக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது. இளைஞர்களின் பங்களிப்பு இலங்கையின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் முக்கியமானது. லாஸ்ட் பாயிண்ட், முடிவில்
இலங்கையின் எதிர்காலம் நம் கைகளில் உள்ளது. ஓகேப்பா, வெரி குட் வெரி குட். ஓகே, வேற யாரும் வாசிக்கிறீங்களா? சார் நாசிகவா? ஓகே, இதெல்லாம் வாசிங்க. இலங்கையின் எதிர்காலம் பல்வேறு காரணிகளால் வடிவமைக்கப்படும். தொழில்நுட்பத்தின் மூலம் இலங்கை உலகளாவிய அளவில் போட்டித்தன்மை அதிகரிக்கலாம். இலங்கையின் வளர்ச்சிக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது. இளைஞராகிய நாங்கள் புதுமையான யோசனைகள் மற்றும் திறமைகளை பயன்படுத்தி நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை துரிதப்படுத்த வேண்டும். முடிவாக இலங்கையின் எதிர்காலம் நம் கைகளில் உள்ளது. இதை கருத்தில் கொண்டு நாம் எடுக்கும் முடிவுகள் எதிர்கால இலங்கையை வடிவமைக்கும் முடிவுகளாக எடுக்க வேண்டும். ஓகேம்மா, வெரி குட் வெரி குட். ஓகே, இப்போ மிச்சவங்க அடுத்தது வாசிங்க. இப்போ நான் இந்த ஃபுல்லா கட்டுரை வாசிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நாங்கள் மறுக்க பேசுகிறோம், நேற்று பேசின விஷயங்கள். ஸோ ஒரு சுருக்கம் அப்படின்னு எழுதுறதுக்கு முன்னாடி நாங்கள் குறைஞ்சது 2 முறை நாங்கள் வாசிச்சிருக்கணும். 3வது முறை எப்போ வாசிக்கணும் அப்படின்னா, முதலாவது முறை நாங்கள் பருமட்டா வாசிப்போம், 2வது முறை வாசிக்கிறப்ப நாங்கள் வாக்கியங்கள் 5 எடுத்திருப்போம். அந்த வாக்கியங்கள் எடுத்தது நாங்க சரியா அப்படிங்கறத பாக்குறதுக்காக 3வது முறை வாசிப்போம். 3 முறை வாசிச்சதன் பிறகுதான் நீங்க என்ன செய்ய போறீங்க, அதை எழுத போறீங்க. இப்போ உங்களால எத்தனை நிமிடத்துல எழுத முடியுது என்றால் 5 நிமிடத்துல 5 வாக்கியம். கொஞ்சம் கிளியர். ஓகே ஓகே, வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் கனெக்ஷன் கட் ஆகுது பிள்ளை. இன்றைக்கு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் கொஞ்சம் டயலாக்கு மார்னிங் பேசிட்டு அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கொள்றேன். அது ஜூம் கிளாஸ் ஒன் பண்ணா மட்டும் கொஞ்சம் கட் ஆகுது பிள்ளை கிளாஸ்ல ஃபுல்லா. ஓகே, இப்போ ஓகேவா? ஓகேவா? சார், நீங்க வைஃபை யூஸ் பண்றீங்க? வைஃபை தான்ப்பா யூஸ் பண்றேன். ஓகே சார். ஓம் சார். ஓகே ஓகே. ஓம் சார். ஸோ என்ன பேசிக்கிட்டு இருந்தேன்? ஓகே, அப்போ இந்த கட்டுரையினுடைய 3 முறை நீங்க என்ன செய்யணும், வாசிக்கணும். 3 முறை வாசிச்ச பிறகு அதான் எழுத போறீங்க. அப்ப 5 வாக்கியம் எடுத்திருக்கீங்க என்றால் அந்த வாக்கியத்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது மட்டும்தான் இருக்கும். வாக்கியங்கள் நீங்க எல்லாத்தோட வாக்கியமும் நான் பார்த்த பொதுவான விஷயம் என்ன அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய சில சொற்கள் அப்படியே எடுத்து போடுறத கொஞ்சம் தவிர்த்து கொள்ளணும். ஸோ ஓகே, நீங்க எழுதியிருக்கிறது எல்லாம் ஓகே, பட் நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, இதுல இருந்து வாக்கியங்களை நீங்க எடுக்காம, இதுல இருக்கக்கூடிய சொற்கள் எடுக்காம, சொற்கள் ஒரு சில சொற்கள் வரதான் ஆரம்பிக்கும், பட் அதை நாங்களாகவே தயாரிக்கக்கூடியது ஒன்று. இலங்கையின் எதிர்காலம் பல்வேறு காரணிகளால் வடிவமைக்கப்படும். நாட்டின் இயற்கை வளங்கள், பன்முக கலாச்சாரத்தன்மை, இளைஞர்கள் ஆற்றல் மூலம் இலங்கையின் வளர்ச்சிக்கு. அப்ப இலங்கையினுடைய எதிர்காலம் யாரோட கையில இருக்குதுன்னு சொல்ல போனோம், இளைஞர்களின் கைகளில் உள்ளது. அவ்வளவுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். அதில் நாட்டின் இயற்கை வளங்கள், பன்முக கலாச்சாரத்தன்மை, இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். அப்படி அந்த முழுமையா அந்த பந்தியை வாசிச்சுட்டு அதுக்குள்ள இருந்து நீங்க என்ன விளங்கி கொள்றீங்களோ அதை அப்படியே எடுங்க. விளங்கிச்சா? அப்ப அதுக்குள்ள நான் சொல்லாத விடயங்களும் இருக்குது என்றால் அதெல்லாம் நீங்க விட்டுதல்ல வேண்டியது. உங்களுக்கு அந்த பந்திக்குள்ள என்ன விளங்குதோ அதுதான் சுருக்கம். நான் சொல்ற விளங்குதா? உங்களுக்கு என்ன விளங்குதுன்னு மட்டும் பாருங்க. அதுல உள்ளது உள்ளடங்குதா இல்லையாங்கிறதெல்லாம் நீங்க பிறகு பார்க்கலாம், அது பிராக்டிஸ்ல வந்துடும். முதலாவது உங்களுக்கு என்ன விளங்குதுங்கிறத 5 வாக்கியமா எடுத்தீங்கன்னா சரி. ஸோ அதுல இருக்கக்கூடிய சொற்களை எடுக்கிறத கொஞ்சம் தவிர்த்து கொண்டா ஓகே. ஓகே, இப்ப பாருங்க. முதலாவது, இலங்கையின் எதிர்காலம் பல்வேறு காரணிகளால் வடிவமைக்கப்படும். பல காரணிகளால இலங்கை அப்படிங்கிற நாடை நாங்க உருவாக்கலாம். ஒன்று, நாட்டின் இயற்கை வளங்கள், 2வது கலாச்சார பன்முகத்தன்மை மற்றும் இளைஞர்களின் ஆற்றல் போன்றவை இலங்கையின் வளர்ச்சியில முக்கிய பங்காக 3 காரணிகள் இருக்குது இலங்கையை வடிவமைக்கிறதுல. தொழில்நுட்பம் இலங்கையின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் முக்கிய காரணிகள் உண்டு. அடுத்து சொல்றாங்க தொழில்நுட்பம். அவ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரணம். அழகு வாக்கியங்கள் நீங்க எடுத்துட்டீங்க, குட். இதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் அழகு வாக்கியங்கள் எடுத்தீங்க. அப்ப அந்த தொழில்நுட்பம் சம்பந்தமா மட்டும்தான் இந்த வாக்கியம் பேசுது, பந்தி பேசுது. இதை நீங்க விளங்கி இருந்தீங்கன்னா சரி. அழகு வாக்கியங்கள் இது, அது சார்ந்த துணை வாக்கியங்கள் மட்டும்தான் இங்க பேசப்பட்டிருக்கு. டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் புதிய தொழில்நுட்ப வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும். சுற்றுலாத்துறை, கல்வி மற்றும் சுகாதாரம் போன்ற துறைகளில் தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைப்பதன் மூலம் இலங்கையின் உலகளாவிய அளவில் போட்டுத்தன்மை அதிகரிக்க முடியும். அடுத்து, இலங்கை நிலையான வளர்ச்சிக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது. காலநிலை மாற்றம், கடல் மட்ட உயர்வு போன்ற சவால்களை எதிர்கொள்ள நிலையான வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலங்களை பயன்படுத்துதல், காடுகளை பாதுகாத்தல் இதற்கு அவசியம். இலங்கையினுடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கான காரணம். இளைஞர்களினுடைய பங்களிப்பு இலங்கையின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் முக்கியமானது. கல்வி திறன் மேம்பாடு மற்றும் தொழில் வாய்ப்புகளை வழங்கி இளைஞர்களை ஊக்குவிப்பது அவசியம். இளைஞர்களினுடைய புதுமையான யோசனைகள் மற்றும் திறமைகளை பயன்படுத்தி நாட்டை உருவாக்கலாம். முடிவை நாங்க என்ன சொல்றோம்னா, இலங்கை எதிர்காலம் யார்ட கையில் இருக்கு? எங்கட கையில்.
இருக்கு. தொழில்நுட்பம், சூழல் பாதுகாப்பு, இளைஞரின் பங்களிப்பாக 3 விஷயம் சொல்றோம். இங்க பாருங்க, இலங்கையின் எதிர்காலம் தொழில்நுட்பம். எக்ஸ்கியூஸ் ப்ளீஸ் சொல்லுங்க ரிதுஷன். சார், சுருக்கத்துக்கு கட்டாயம் தலைப்பு போடணுமா? இப்போ உங்களுக்கு தலைப்பு கேட்டிருக்கிறாங்களா? அதுக்கு தலைப்பு கேட்கிறாங்களா? இல்ல சார், தொருக்கத்துக்கு தலைப்பு இல்ல அந்த கேட்கல. சுருக்கம் எழுதுற முறையில இருக்குல்ல. இல்ல, எங்களுக்கு வந்து கட்டுரையில மட்டும்தான் தலைப்பு. சுருக்கத்துக்கு தலைப்புண்டு தேவையில்ல. நாங்க குறிப்பிட்ட அங்க என்ன கொடுக்கணும், நீங்க எழுதியிருக்கிற சொற்களோட எண்ணிக்கை மட்டும் கொடுக்கணும். ஏன்னா அதை கேட்கிறாங்க. இப்ப நீங்க எத்தனை சொற்கள் எழுதிருக்கீங்களோ அதை கவுண்ட் பண்ணி கீழே இத்தனை சொற்கள் மட்டும் கொடுக்கணும். தலைப்பு போட தேவையில்ல. நீங்க நோட்டை எடுத்துக்கொள்ளலாம், உங்களோட மனசுக்குள்ள புத்தகத்துல வச்சுக்கொள்ளலாம். இருந்தது அதான் கேட்டேன். புக்ல கொடுத்துருக்காங்களா தலைப்பு போடணும்னு? ஆமாம் சார், அந்த சுருக்கம் எழுதும் படிமுறைகள்ல சுருக்கம் எழுதிய பின் தலைப்பிடல் வேண்டும் என்று இருக்கு. அப்படி ஒன்றும் சொல்லல. சுருக்கத்துக்கு தலைப்பு அவசியம் என்று இல்ல, பட் கண்டிப்பா கட்டுரைக்கு தலைப்பு அவசியம். அதுக்குன்னு தனி மார்க்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஓகே சார். நீங்க போடுறேன்னா போடலாம். கண்டிப்பா எங்களுக்கு இடப்பட வேண்டியது இதுக்கான இல்ல சொற்கள். சார், அதுல இருந்தது நானும் எக்ஸாமுக்கு போட்டு எழுதுறேன். அதான் கேட்டேன். அதுல பிரச்சனை இல்லை. நீங்க அதை போட்டு எழுதினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தலைப்போட்டு போட்டாலும் நம்ம குறைஞ்சி போறது இல்லை. பட் ஒருவேளை அதையும் சேர்த்து சொற்கள்ட கவுண்ட் பண்ணிட்டாங்கன்னா அது வேற கொஞ்சம் பிரச்சனை தான். ஓகே, ஆமாம் சார். ஓகே. அப்ப பாப்போம். இலங்கையின் எதிர்காலம் தொழில்நுட்பம், சுற்றுப்புறச் சூழல் பாதுகாப்பு, இளைஞர்களின் பண்பு ஆகியவற்றை பொறுத்தது. இது எழுதியிருக்கிறான் பாருங்க. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது, இளைஞர்களின் திறமை மேம்படுத்தும், சுற்றுச்சூழலை பாதுகாப்பதும் அவசியம். இவற்றின் மூலம் இலங்கை ஒரு வளமான எதிர்காலத்தை உருவாக்க முடியும். இதுல 3 விஷயம் தான் பிள்ளைகள் சொல்லியிருக்கிறாங்க. என்ன? தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல் சூழல், இளைஞர்களுடைய பங்கு. இந்த 3 காரணத்தினால இலங்கையை புதுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 3 விஷயம் விளங்குனீங்களா? இந்த 3 தான் தனித்தனி பந்தியில விளங்கப்படுத்தி இருக்கிறாங்க. தனித்தனி பந்தியில விளங்கப்படுத்தினதை நான் கொஞ்சம் தேவைங்கிறதுக்காக நாங்க சொன்னோம். பட் நான் வந்து இதுக்குள்ளால இங்க இருக்கக்கூடிய அவ்வளவு விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன். இலங்கையின் எதிர்காலம் எதை பொறுத்து இருக்குது? ஒன்னு டிஜிட்டல் வளர்ச்சி, தொழில்நுட்பத்தை பொறுத்து இருக்குது. ரொபோட்டிக்கா இருக்கலாம், அது ஏஐ துறையா இருக்கலாம், எல்லாம். நேத்து பாடல் போட்டிருந்த கேட்டீங்களா பிள்ளைகள்? நீதி பாடல்கள் கேட்டீங்களா? ஓம் சார். ஓகே. இப்ப நான் அடுத்த பாடலும் கம்போசிங் போய்கிட்டு இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பாடம் ஆக்குறதுக்கு. 2-3 தடவை கேட்டீங்கனாலே பாடம், இப்ப எல்லா பாடல்களும் பாடம் ஆயிரும். ஸோ இந்த 2 மாதத்துக்குள்ள ஃபுல்லா போட்டுறேன். அப்ப அடுத்து திருக்குற்றால குறவஞ்சி. அப்ப உங்களுக்கு லேசா இருக்கும். நான் அடுத்து படிப்பிக்க போறது திருக்குற்றால குறவஞ்சி தான். அதுவும் கம்பராமாயணம் முடிஞ்சு ஃபுல்லா. திருக்குற்றால குறவஞ்சியும் பாடலா போடுறேன். கொஞ்சம் கேளுங்க, அப்ப கொஞ்சம் ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்கு. ஓகே, அப்போ இதில் பார்த்துக்கொள்ளுங்க. இவ்வளவுதான் இந்த சுருக்கம் என்ற பகுதியில். இன்னும் இவ்வளவுதான். இன்னும் ஒரு உதாரணம் இருக்குது. 2 இருக்குது. ஸோ இன்னும் 3 இருக்குது. நாங்கள் அடுத்து பார்ப்போம் இதை. ஸோ இன்னும் ஒரு கிளாஸும் போட்டிருக்கேன் தானே. அடுத்து நாங்கள் வேற்றுமைகளை பார்த்துட்டு அதுக்குள்ள வருவோம். வேற்றுமைகள் பகுதியை பார்த்துட்டு வருவோம் பிள்ளைகள். இலக்கண பகுதியில் எங்களுக்கு உங்களை காட்டுறேன் என்னென்ன பகுதிகள் நாங்கள் படிக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஐடியாஸ் இருக்கும். என்னென்ன பகுதிகள். வெயிட், நீங்க ரெக்கார்டிங் போட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ஃபுல்லா ரெக்கார்டிங் தந்துடுவேன். பட் இருந்தாலும் தேவைன்னா போட்டு எடுத்துக்கொள்ளுங்க. ரெக்கார்டிங் ஃபுல்லா வெப்சைட்ல இருக்கு தானே. பிள்ளைகள் எல்லாருக்கும் வெப்சைட் ஒர்க் ஆகுதா? நான் நினைக்கிறேன் தலால் மற்றும் இன்றைக்கு ஜாயிண்ட் ஆனவர் மட்டும் இன்னும் எக்ஸஸ் இருக்காது. மொத்தம் 27 பேருக்கு எக்ஸஸ் இருக்குது. உங்களுக்கு யூஸ் பண்றீங்களா பிள்ளைகள் வெப்சைட்? உங்களுக்கான ரெக்கார்டிங்ஸ் பாக்குறீங்களா? இன்னும் இல்ல. தேவண்டா பார்த்துக்கொள்ளுங்க, யூஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கான ரெக்கார்டிங்ஸ் பிடிஎஃப் எல்லாம் முதல்ல எடுத்துக்கொள்றது. ஓகே ஓகே, குட். எனக்கு உங்ககிட்ட ஒருக்கா படிச்சாலும் சார், அதால பெருசா போகலாம். ஓகே, தேவண்டா நீங்க கிளாஸ் எதுவும் ஜாயின் பண்ணிக்க இல்லைன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணி அதில் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. கிளாஸ்க்கு அட்டன் பண்ண இல்லைன்னா நீங்க அதில் கண்டிப்பா. நேற்று இன்னும் போடலை, இப்பதான் எடிட் பண்ணி வச்சிருக்கிறேன். வீடியோக்குள்ள அதை போட்டிருப்பேன், பார்த்துக்கொள்ளும். ஓகே, இப்போ நாங்க இலக்கண பகுதியில மொத்தம் 10 பகுதிகள் படிக்கிறோம் பிள்ளைகள். வாக்கிய வகைகள், எழுத்து, வாக்கிய இயைபு, பதவியல், வேற்றுமைகள். இது வரைக்கும் பார்த்துட்டோம். ஓகேவா? எங்களுக்கு பாருங்க 1, 2, 3, 4 பகுதிகள் நாங்க முடிச்சிருக்கோம். வாக்கிய வகைகள், எழுத்து, இன்னும் ஒரு சில விஷயங்கள் மட்டும் இருக்கு. அதுல இன்னொரு கிளாஸ் ஒன்று போடணும். சார்பெழுத்துக்களும் வாக்கியத்தினுடைய ஒரு சில பகுதிகளும் இன்னும் ஒன்று படிப்பிக்க இருக்குது. பதவியல்ல இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் மட்டும் படிப்பிக்க இருக்குது. வலுவமைதி நான் படிப்பிக்கல. இதை மட்டும் நான் உங்களுக்கு இன்னொரு கிளாஸ் ஒன்று போடுறேன். போன ஞாயிற்றுக்கிழமை போடலாம் போயிடுச்சு. இந்த ஞாயிற்றுக்கிழமை சரி பார்ப்போம் போட்டுக்கிறதுக்கு.
இன்னைக்கு நாங்க பார்க்க போறது பிள்ளைகள் வேற்றுமைகள். அதனால 10 பகுதியில 5வது வேற்றுமை சொல்லின் வகை எங்களுக்கு நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. பெயர் சொல் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆக 5வது இன்னைக்கு நாங்க பார்த்துக்கொள்வோம் வேற்றுமை என்று சொல்லக்கூடிய பகுதி. சோ வேற்றுமை என்று சொல்றத பிள்ளைகள் என்ன அப்படின்னா சுருக்கமாக விளங்கிக் கொள்ளுங்க. நாங்க 2ஆ சொல்லுவோம். பட் எங்களுக்கு இதுல வேற்றுமை என்றால் என்னங்கிற விஷயம் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. பட் இருந்தாலும் அதெல்லாம் எழுத போறது இல்லை. பெயர் சொற்களினுடைய பொருளை வேறுபடுத்துறது தான் வேற்றுமை என்று சொல்லுவோம். சுருக்கமா சொன்னா பெயர் சொற்களினுடைய பொருளை வேறுபடுத்தி காட்டுறதுன்னு சொல்லலாம். அல்லது வாக்கியங்களில் பெயர் சொற்களின் இலக்கண தொழில்பாடு வேறுபடுறது ரெண்டும் சொல்லலாம். ரெண்டுக்கும் நாங்க என்னன்னு பார்ப்போம். ரெண்டும் ஒரே விஷயம்தான். ரெண்டையும் பார்ப்போம். முதலாவது பாருங்க, ஆசிரியர் பாராட்டினார் அப்படிங்கிற வாக்கியத்துல ஆசிரியர் என்று சொல்றது ஒரு பெயர் சொல். ஓகேவா? இங்க பாராட்டினார் அப்படிங்கிற ஒரு வினைச்சொல் இருக்குது. எங்களுக்கு வினை சொற்களோட எப்பவுமே என்ன ஆகாது என்று சொன்னா வேற்றுமை உருவுகள் சேர்ந்து வரவே வராது. எதோட சேர்ந்து வரும்டா பெயர் சொற்களோட தான் சேர்ந்து வரும். அப்படி இந்த வேற்றுமை உருவுகளான ஐ, ஆல், கு, இன், அது, கண் என்று சொல்லக்கூடிய 2 தொடக்கம் 7 வரையிலான வேற்றுமை உருவுகள் பெயர் சொற்களோட சேர்ந்து அந்த பெயர் சொற்களினுடைய பொருளை வேறுபடுத்துது அப்படின்னு சொல்றாங்க. என்ன பொருள் வேறுபாடு என்று சொன்னால் முதலாவது பாருங்க, ஆசிரியர் பாராட்டினார் என்ற வாக்கியத்துல இங்க பாராட்டியவர் யார் என்று சொன்னால் ஆசிரியர் பாராட்டி இருக்கிறார். பாராட்டுக்கு உரியவர் என்றால் அது மாணவர் பாராட்டி இருக்கலாம். பாராட்டுக்குரியவராக இருக்கலாம். மாணவரை ஆசிரியர் பாராட்டி இருக்கலாம். ஆகவே பாராட்டியவர் ஆசிரியர், பாராட்டு பெற்றவர் யாரெண்டா மாணவர். இது முதலாவது வாக்கியம். 2வது வாக்கியத்திலையும் பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஆசிரியரை பாராட்டினார்னு வந்திருக்குது. பட் 2வது வாக்கியத்திலையும் என்னதான் பெயர் சொல் இருக்குது? ஆசிரியர் என்ற பெயர் சொல்லும் இருக்குது, பாராட்டினார் என்ற பெயர் சொல்லும் இருக்குது. ஆக இதுலயும் எந்த வேறுபாடும் இல்லை. ஆனால் இந்த வாக்கியத்தினுடைய பொருள் வேறுபாட்டுக்கு ஒரு காரணம் பாருங்க, ஐ என்ற வேற்றுமை உருவு சேர்ந்தனால இந்த 2வது வாக்கியத்துல ஆசிரியரை பாராட்டினார். இங்கு பாராட்டியவர் யாரு பிள்ளை? இங்க பாராட்டியவர் யாரு? ஆசிரியரா வேறொருவரா? விளங்குதா பிள்ளை? விளங்கலம்மா? ஓகே, தேங்க்யூ. வேறொருத்தர் பாராட்டி இருக்கிறார். ஏன்னா முதலாவது வேறொருவர் முதலாவது வாக்கியத்துல பொருளடக்கம் தான் சார் வந்துச்சு. இவ்வளவு இப்பதான் வருது. இப்பதான் வருதா? கொஞ்சம் இருங்க, கட் பண்ணிட்டு. இப்போ கிளியரா? ஓகேவா? சொல்றது லேட் ஆகிதான் கேக்குது. ரீஜாயின் பண்ணலாம். கொஞ்சம் கட் ஆயிட்டு ரீஜாயின் ஆகுறீங்களா? ஓகே, கொஞ்சம் கட் ஆயிட்டு ரீஜாயின் ஆகல. ஒரு நிமிடம். இப்போ ஓகேவா சச்சின்? இப்போ ஓகேவா? ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்காப்லே. விலங்கலப்பா? விலங்கல? This meeting is being recorded. ஓகே, இப்போ விலங்குதான்னு பாருங்க. உங்களோட வைஃபை வந்து வேற யாராச்சும் யூஸ் பண்ணாலும் ஜூமுக்கு ஸ்டக் ஆகும் சார். இதான் இல்ல, நான் ஜூம் பண்ணல, நான் செக் பண்ணேன். இப்போ ஐபி செக் பண்ணேன் நான். ஓகே ஓகே, கொஞ்சம் பாப்போம். நான் நாளைக்கு கதைச்சு பாக்குறேன் பிள்ளை. மார்னிங் சரி கால் பண்ணி பாக்குறேன். ஸ்டக் ஆகுது என்னது இல்ல. ஓகே, இப்போ இதுல முதலாவது வாக்கியத்துல ஆசிரியர் பாராட்டி இருக்கிறார், 2வது வாக்கியத்துல ஆசிரியரை பாராட்டி இருக்கிறார். ஆக முதலாவது வாக்கியத்துல பாராட்டியவர் ஆசிரியர், 2வது வாக்கியத்துல பாராட்டியவர் ஆசிரியர் அல்ல, வேறொருத்தர் எங்களுக்கு பாராட்டி இருக்கிறார். சோ இந்த விடயம் விளங்கிச்சா? முதலாவது வாக்கியத்துல இந்த விடயம் விளங்கிச்சா? ஓகே, கொஞ்சம் லேட் ஆகி தான் கேக்குதுன்னா உங்களுக்கு. ஓகே, அப்ப 2வது வாக்கியத்தை பார்ப்போம். சோ இதுதான் சொல்றது வேற்றுமை என்று சொல்லி. ஒரு வாக்கியத்துல ஒரு பெயர் சொல்
முதலாவது பெயர்ச்சொல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பொருளை தருது. பட் இரண்டாவதும் அதே பெயர்ச்சொல் தான். பட் எங்களுக்கு பொருள் வேறுபடுது. இங்க பாராட்டினவர் ஆசிரியர், இங்க பாராட்டினவர் வேறொருத்தர். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு தொடர்பில்லாத வேற்றுமை உருஃபு ஒன்று எங்களுக்கு இதோட தொடர்பு பட்டிருக்கிறதுனால இங்க எங்களுக்கு இந்த வாக்கியம் வேறுபட்டு போகுது, பொருள் வேறுபடுது. இரண்டாவது வாக்கியத்துல பாருங்க, நான் இரண்டாவது விளக்கப்படுத்துறேன். கண்ணன் மாலாவை பார்த்தான், மாலா கண்ணனை பார்த்தாள். சோ இதுல எங்களுக்கு என்னன்னா, பெயர் சொற்கள் ரெண்டு இருக்குது. ஒன்று கண்ணனுங்கிற ஒரு பெயர் சொல்லும், மாலா அப்படிங்கிற ஒரு பெயர் சொல்லும் தான் எங்களுக்கு இருக்குது. ரெண்டு பெயர் சொற்கள் இருக்குது. ஆனா முதலாவது வாக்கியத்துல ஸ்டக் ஆனிச்சுன்னு எனக்கு சொல்லுங்க பிள்ளைகள். கிளாஸை கட் பண்ணிட்டு நாங்க அடுத்த நாள் சரி செய்வோம், இல்லாட்டி நான் செஞ்சு கொள்றேன். நான் விளங்குதா பேசுறது? கிளியரா இல்லையா? இடையிடைக்குள்ள தான் சார் வட்டி வட்டி வருது, மற்றபடி clear. clear ஆ தான் இருக்கு. ஓகே, கொஞ்சம் லேட் ஆகி தான் கேட்குது, கொஞ்சம் பாருங்க. அப்படி இல்லைண்டா நான் கட் பண்ணி கொள்ளுவோம், நாளைக்கு சரி செய்வோம். இல்லாட்டி அடுத்த பகுதி. ஓகே, நீங்களும் கொஞ்சம் டைமுக்கு கேட்குறீங்க, நாங்க கொஞ்சம் லேட்டாக தான் உங்களுக்கு கேட்குது. ஓகே ஓகே. ஸோ ஓகே, நாங்கள் இப்போ இந்த பகுதியை மட்டும் பார்ப்போம் பிள்ளைகள். ஸோ இதில் உங்களுக்கு படிப்பிக்கிறதுக்கு எனக்கு தெரியல, கொஞ்சம் கஷ்டம், இல்லாட்டி உங்களுக்கு விளங்காமல் போயிடும். ஸோ இதை மட்டும் பார்த்துட்டு இன்றைக்கான கிளாஸை நாங்கள் முடிச்சுக்கொள்ளுவோம். இன்றைக்கான வகுப்பை நாங்கள் இன்னொரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வேற்றுமைகளை மட்டும் ஞாயிற்றுக்கிழமை வேற்றுமைகள் அந்த மற்ற பகுதியெல்லாம் சேர்த்து பார்ப்போம். ஸோ நான் நெட்வொர்க் இஷ்யூஸ் ஏதாவது பார்த்து கொஞ்சம் செஞ்சு கொள்கிறேன். ஸோ மார்னிங் சரி நாங்கள் இல்லாட்டி பார்த்துக்கொள்ளும். மார்னிங் கிளாஸ் வந்து போட்டால் ஜாயின் பண்ணிடலாமா அப்படி இல்லை அதுனா இஷ்டமா? 5 மணி மாதிரி. என்ன டைம் சார்? எத்தனை? வேற class எங்களுக்கு வேற கிளாஸ் இருக்கு. ஓகே ஓகே, பிரச்சனை இல்லைப்பா. நாங்கள் இன்றைக்கான கிளாஸ் வேற்றுமைகள் எத்தனை மணிக்கு சார்? morning ஓகே ஓகே ஸ்டப். கொஞ்சம் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு இந்த கட்டாயி தான் கேட்குது. இன்றைக்கான கிளாஸ் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் பிள்ளைகள். வேற்றுமைகளை ஞாயிற்றுக்கிழமை வேற்றுமைகள் வல்லுநிலை விளாநிலை என்ற பகுதியில் நாங்கள் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நாங்கள் நெட்வொர்க் இஷ்யூ கிளியர் பண்ணிக்கொள்கிறோம். சாரி பிள்ளைகள், நாங்கள் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஓகேவா? இப்போ கட்டாங்க ஏனைய பகுதி ஞாயிற்றுக்கிழமை பார்ப்போம். தேங்க்யூ சார். ஓகே.